வையகம். வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உருவித்த குருவே வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். போன வாரம் அன்பும் கருணையும் பத்தி பேசணும். இந்த வாரம் எண்ணத்தின் சிறப்பு பத்தி பார்க்கலாம். எண்ணியவை எண்ணியபடியே ஆகும், உள்ளத்தில் உறுதியும் ஒழுங்கும் இருந்தால். இதுதான் மகிழ்ச்சியோட வாக்கு. எண்ணத்துல நம்ம உறுதியும் ஒழுங்கோட இருந்தோம்னா நம்ம என்ன நினைச்சாலும் அது நிச்சயமா அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது தான் இதோட கருத்து. இத இன்னும் நம்ம சிறப்பா அமையணும் அப்படின்னா நம்ம எண்ணங்கள் சிறப்பா அமையணும். ஒவ்வொரு எண்ணத்தையும் மன தூய்மைங்கிறது நல்ல எண்ணங்கள், வினை தூய்மைங்கிறது நல்ல செயல்கள், கருமைய தூய்மைங்கிறது நல்ல பதிவுகள். நம்ம கிட்ட நல்ல பதிவுகள் இருந்தா நம்ம செயல்களும் எண்ணங்களும் நல்லதாவே அமையும். நல்ல விஷயங்களை நம்ம மனசுக்குள்ள நிரப்பணும், தீய விஷயங்களை மனதில இருந்து அகற்றணும். இது எப்படி அப்படின்னா, நம்ம சின்ன வயசுல கூட ஒரு கதை படிச்சிருப்போம். கற்பக மரத்துக்கு முன்னாடி நின்று நல்ல விஷயங்களா நினைக்கும் போது எல்லாமே கிடைக்கும். இதுக்கப்புறம் இதுவே ஒரு பூதம் வந்தா என்ன ஆகுதுன்னு நினைக்கும் போது அது கெட்ட விஷயமா நடக்கும். இது கதையாவே இருந்தாலும் இது உணர்த்துற ஒரு விஷயம், நல்லதையே நம்ம நினைக்கணும் அப்படிங்கிறது. நம்ம மனசுக்குள்ள நல்ல விஷயங்களை நிரப்பணும், கெட்ட விஷயங்களை அகற்றணும். அது எப்படி முடியும்னா, தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், அந்த மாதிரி விஷயத்தாலதான் நமக்கு எண்ணங்கள் எழுது. அந்த எண்ணத்தை மாத்தணும் அப்படின்னா பிறர் மன தூண்டுதலுக்கு நாம மதிப்பு கொடுக்க கூடாது. நமக்கு ஒரு தேவையே இல்லாத ஒரு பொருளா இருந்தா கூட பிறர் வாங்கும் போது நம்மளும் வாங்கணும்னு ஒரு எண்ணம் எழும். அதுவும் கூட பிறர் மன தூண்டுதல் தான். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேவையில்லாதது, அதனால பழக்கத்தினால இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு நம்ம எண்ணத்துக்கு இடம் கொடுக்காம இருந்தா நம்ம மனசுக்குள்ள நல்ல எண்ணங்கள் நிச்சயமா உருவாக ஆரம்பிக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணணும்னா அது அகத்தாய்வு மூலியமாவும் தற்சோதனை மூலியமாவும் நம்மளால மாத்திக்க முடியும். நம்ம மனசுக்குள்ள நல்ல எண்ணங்களை நிரப்பிக்கிட்டே இருக்கணும், நல்ல விஷயங்களை. இப்ப விவேகானந்தரோட எண்ணம் உறுதியா இருந்ததுனாலதான் அவரால நிறைய விஷயங்களை சாதிக்க முடிஞ்சது. வள்ளலாரோட உயர்வான எண்ணங்கள் தான் அவரால் நிறைய பேருக்கு உணவளிக்க முடிஞ்சது நல்ல குணத்தால. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நல்ல சிந்தனைகள், மகான்களுக்குள்ளலாம் நல்ல எண்ணங்கள் தான் வரும். தீய எண்ணங்கள் அவங்களாம் அகற்றுறதுனாலதான் அவங்களால நல்ல விதமா மகானா ஜொலிக்க முடிஞ்சது. நம்மளாலையும் முடியும். மகான் அளவுக்கு இல்லைனாலும் நல்ல எண்ணங்களை மனதுக்குள்ள நிரப்பி தீய எண்ணங்களை அகற்றணும். நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் தீய எண்ணங்கள் மனசுக்குள்ள தேவையில்லாத எண்ணங்கள் வருதோ அப்பப்பெல்லாம் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணணும். அப்படி பண்ண பண்ண நமக்குள்ள இருக்கிற தீய எண்ணங்கள் அகன்று நல்ல எண்ணங்கள் உருவாக ஆரம்பிக்கும். மனசுக்குள்ள எப்பவும் பாசிட்டிவான விஷயங்களை மனசுக்குள்ள நிரப்பணும். நல்ல எண்ணங்களை, தூய்மையான எண்ணங்களை நிரப்ப மன தூய்மை நிச்சயமா உருவாகும். மனம் நல்ல நிலையில வரும். ஒவ்வொருத்தரையும் நம்ம பார்க்கும் போதும் இவர்கள் நமக்கு அனைவருமே தெய்வம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்ம எல்லாரும் நம்ம பார்க்கக்கூடிய எத்தனை விஷயங்களையும் நல்ல விஷயங்களாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாமே நல்லதா மாற ஆரம்பிக்கும். நம்ம என்ற எண்ணங்கள் முதல்ல நமக்குள்ள இல்ல பிரபஞ்சத்துக்குள்ள பாய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அது ஊடுருவிதான் எல்லா விஷயமும் வரும். அதனால நம்ம என்ற எண்ணங்கள் எல்லாமே நல்லதாவே இருக்கணும். எண்ணியவை எண்ணியபடியே ஆகும். அதனால நம்ம எச்செயலும் எண்ணமெனும் மூலத்தால் தான் இன்ப துன்ப காரணமும் அதுவேதான் மகரிஷியோட பாடல். நம்ம என்ற எண்ணங்கள் நிச்சயமா எண்ணத்தாலதான் முடியுது. எச்செயலா இருந்தாலும் அது எண்ணம் தான். அந்த எண்ணம் நல்லதாவே அமையணும் அப்படின்னு சொல்லி இன்னைய உரையை நான் முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.